புக் லிஸ்ட் பார்க்கணும். மெயின்ஸ் புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு ஜஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸை படிச்சா மட்டுமே போதாது, கண்டிப்பா வந்து போதாது. நிறைய பாயிண்ட் எழுத வேண்டியிருக்கு. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி எழுதி பார்க்கணும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும், ஒரு டயக்ராமேட்டிக்கை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? குரூப் 2 மெயின்ஸுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் இருப்பீங்க, அவங்க தாராளமா குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா? ரெண்டும் ஒரு சில யூனிட் சேமா தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக், சோசியல் இஷ்யூஸ் சேமா தான் இருக்கும். ஓகே, இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அப்புறம் பாலிட்டி தான் இங்க வந்து அதிகமா வரும், அங்க வராது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ புக்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 to 4 வரைக்கும் இருக்கும். மொத்தம் 4 பேப்பர் குரூப் 1க்கு. ஆல்ரெடி சிலபஸ் பார்த்தவங்க குரூப் 1க்கு 4 பேப்பர். அதுல பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எலிஜிபிள் பேப்பர் தான். ஓகே, ஒரு தகுதி தேர்வு தான். அதாவது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். 100 மார்க்குக்கு வைப்பாங்க. 3 மணி நேரம், 40 மார்க் எடுத்தாலே பாஸ். நீங்க வாங்கக்கூடிய மொத்த மார்க்ல இந்த மார்க்கை ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதான் இதை பத்தி தேவையில்லை. இதுக்கு தனியாக ஏதாவது புக்ஸ் வேணுமா சார்னா எந்த புக்ஸுமே வேணாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், அவ்வளவுதான். பிராக்டிஸ் மஸ்ட், அவ்வளவுதான். நீங்க திருப்பி திருப்பி அந்த எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணினாலே தாராளமா நம்ம ஸ்கூல்ல எப்படி 100க்கு இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் 100க்கு 35 எடுத்தா பாஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கேயும் 100க்கு 40 எடுத்தா பாஸ் தான். இதை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஈஸி தான். இதை கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா அதர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதர் பேப்பரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 இதே மாதிரி தமிழ் மீடியம் பிரின்சிபல்ஸ், நவீன கால இந்தியா வரலாறு படிச்சுக்கோங்க, ஸ்பெக்ட்ரம் படிச்சுக்கோங்க, இந்தியா அதாவது பிபின் சந்திராவுடைய புக் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், இந்த 3 புக்கையும் படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் தமிழ் இந்த ஒரு புக். அடுத்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க கொஞ்சம் இங்கிலீஷ் சோர்ஸை படிச்சுட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியோ அதாவது நீங்க வேற ஏதாவது சோர்ஸ் தான் நீங்க நாட வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து தனியா வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி எந்த புக்கும் தமிழ் ஆத்தர்கள் எந்த அளவுக்கு பெரிய புக்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதுதான் வந்து வெளிப்படையான உண்மை. நம்ம இங்கிலீஷ் புக் ஒன்று வச்சிருக்கிறோம். ஓகே, கான்டெம்பரரி சோசியல் இஷ்யூஸ் சொல்லிட்டு சாமக் சவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IRS அவர் எழுதிய ஒரு புக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 2 சோசியல் இஷ்யூஸ்க்காக ஒரு புக். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லயும் 3 யூனிட் இருக்கும். இதுல வந்து மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் இருக்கும். இதுக்கு ஸ்கூல் புக்ஸ் படிச்சினாலே போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும், ஷார்ட்கட்ல போடக்கூடாது. ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஷார்ட்கட்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அப்ஜெக்டிவ் தான். OMR செட் பண்ணீங்கன்னா மார்க். ஆனா இங்க மெயின்ஸ்ல ஸ்டெப் மார்க் இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல தான் எல்லாருக்குமே அதிகமா மார்க்ஸ் வரும். ஓகே, 3 பேப்பர் முக்கியம். பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. அதுல எல்லா பேப்பரை விட பேப்பர் 2ல தான் எல்லாருக்கும் அதிகமா மார்க் வரும். ஏன்னா மேக்ஸ் இருக்கு. மற்ற பேப்பராவது 12 மார்க் கொஸ்டின்ஸுக்கு ஒரு 10 மார்க் 8 மார்க் தான் போடுவாங்க. ஆனா மேக்ஸ்ல உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. அதனால நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஈஸியா மார்க் எடுத்துடணும். ஓகே, அடுத்து பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ஃபர்ஸ்ட் யூனிட்டா இருக்குது. யூனிட் 1 தான் பாலிட்டி இருக்குது. பாலிட்டிக்கு சேம் லக்ஷ்மிகாந்த் தான் திருப்பி படிக்க போறீங்க. தமிழ்ல கே வெங்கடேஸ்வரோட இந்திய அரசியலமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி சோசியல் இஷ்யூஸ்க்கு தமிழுக்கு சோர்ஸ் இல்லையோ அதே மாதிரி இங்கேயும். ஓகேங்களா? யூனிட் 2 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குரூப், அதாவது குரூப் 2லயாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில சயின்ஸ் கான்செப்ட் வரும். ஆனா குரூப் 1ல சயின்ஸ் கான்செப்ட் வரவே வராது, கொஞ்சமா தான் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதிகமா வரும். நேனோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி விஷயங்கள் தான் வரும். இதுக்கு இந்த சோர்ஸ் மட்டும் கிடையாது, இது அல்லாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸும் வேணும். ஓகே, CA கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸும் படிக்கணும். ஏன்னா இந்த புக் இருக்கக்கூடிய பாயிண்ட் பேசிக்கா இருக்கும். வாட் இஸ் 4G, வாட் இஸ் 5G, வாட் இஸ் நேனோ டெக்னாலஜி, வாட் இஸ் சந்திராயன் 1, 2, இந்த மாதிரி பேசிக்கான தகவல்கள் பழைய தகவல்கள் இங்க இருக்கும். ஸ்டாட்டிக்கா இருக்கும்ல ஒரு சில போஸ்ட் PS அதுவினா என்ன, GS அதுவினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாட்டிக்கா இருக்க விஷயங்கள் இதுல இருக்கும். ஆனா புதுசா ஏதாவது சேட்டலைட் நம்ம லான்ச் பண்றோமா அதை பத்தி தான் இங்க இருக்காது. ஏன்னா இது பழைய புக், பிரிண்ட் அடிச்ச புக். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இது இருக்க பேசிக் தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூவா நம்ம வந்து அதை படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அப்ப இதுவும் படிச்சுக்கணும் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும் யூனிட் 2க்கு. ஓகே, தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு யூனிட் 2 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 3 வந்து தமிழ் சொசைட்டி. திருப்பி அதே தான், தமிழ் சொசைட்டியை பத்தி கேட்க போறாங்க. எத்திக்ஸ் புக் படிச்சுக்கோங்க, தமிழ் புக்கையும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிலபஸ் ஒத்திருக்க பாயிண்ட படிச்சுக்கோங்க. அடுத்து பேப்பர் 4ல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி வச்சிருக்காங்க. பேப்பர் 4ல யூனிட் 1 ஜியோகிராஃபி, அது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு இந்தியா அப்படின்னு வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கோங்க. அது அல்லாம மேபி அடுத்தடுத்த வீடியோல ஏதாவது சோர்ஸ் தான் நான் சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, ஆனா வந்து ஸ்டாண்டர்டா எதுவுமே இல்லை. நான் சொல்றேன் இப்போது ஸ்கூல் புக் படிச்சுக்கோங்க. 10th புக்கே மேக்ஸிமம் 11, 12 படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 2 வந்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் புக் இருக்குது. என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
நமக்கு ஸ்கூல் புக்கும் அதர் சோர்ஸும் எங்கேயும் அதிகமா நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது யாருமே அதிகமா போடுறது இல்லை. அதனால நம்ம அகாடமிலையும் நம்ம வந்து நம்ம அகாடமி சென்னை அகாடமியோடைய புக்ஸே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. என்விரான்மெண்ட்டுக்காக மட்டுமே. இது யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. யூபிஎஸ்சியாக கொடுக்கப்பட்ட புக்கு. இது தாராளமா குரூப் 1க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கலாம். நிறைய பாயிண்டோட டெஃபினிஷன் இந்த ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க பயனுள்ளதா படிச்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து தாராளமா நீங்க புக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. இந்த புக்கு மட்டும் தனியா வாங்கிக்கலாம். ஓகே, நீங்க கால் பண்ணுங்க. அதோடைய பேக்கேஜ் என்ன அமௌண்ட் எப்படி வந்து டெலிவரி பண்றோம், கொரியர் மூலம் அனுப்பிடுவோம். இந்த புக்கு மட்டும் வேணும் தாராளமா கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்க அதர் சோர்ஸ்ல வாங்கிக்கலாம். தாராளமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து லாஸ்டா பேப்பர் 4ல பார்த்தீங்கன்னா யூனிட் 3 வந்து எக்கனாமி. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டாபிக் கம்மியா தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் அதிகமா கேட்பாங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பாயிண்ட் கம்மியா கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்பாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டி நம்ம நிறைய பாயிண்ட பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதான் மொத்தமா. ஓகேங்களா? இப்போ மொத்தமா நம்ம ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிச்சாதான் சக்சஸ் ஆக முடியும். ஓகேங்களா? இன்டர்வியூ இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, இன்டர்வியூ கூட விட்டுருங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இன்டர்வியூல நீங்க உங்களுடைய கேரக்டர் என்ன அதை அனலைஸ் பண்ண போறாங்க. நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க, உங்களுடைய பிஹேவியர் இது மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய நாலேஜ் அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா எதுக்காக கேட்கிறாங்கன்னா உங்க போல்ட்னஸ், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காக மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இன்டர்வியூ இப்போதைக்கு பயப்படாதீங்க. நம்ம தான் மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? நீ இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும். இவ்வளவு விஷயங்கள் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூக்கள் இதெல்லாம் படிக்கும் போதே சார் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு பக்குவத்தன்மை எல்லாமே வந்துடும். அது இன்டர்வியூ கை கொடுக்கும். அதனாலதான் நிறைய விஷயங்கள் படிக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் படிக்கிறதா இன்டர்வியூ வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம் தாண்டினவங்க இன்டர்வியூ தாண்டிடணும். ஓகே, அதை விட்டுருங்க இப்போதைக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். இந்த 2 விஷயங்களையும் இப்போ ரெண்டையுமே ஒரே ட்ராக்ல கொண்டு போனாதான் ஈஸியா சக்சஸ் ஆக முடியும். ப்ரிலிம்ஸ் விட்டு நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா மெயின்ஸ் படிப்பதற்கு டைம் கிடையாது. ஓகே, ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். அந்த டைம்ல இவ்வளோ டாபிக்ஸ் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய புக்ஸ் தான் இருக்குது. அவங்க இவ்வளவு விஷயங்களை கடக்க முடியாது. அதனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா மெயின்ஸையும் டச் அப் பண்ணிருங்க. மெயின்ஸ்ல என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டும் என்னென்ன விஷயம் இருக்கு இப்பவே தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா ரஷ் அப் பண்ணிக்கலாம். அதனாலதான் இங்க சொல்றது. ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ் மஸ்ட். ஓகே, 145 கொஸ்டின்ஸ் மேல போட்டுறணும் கம்பல்சரி. அதுக்கு மேல போட்டாதான் மெயின்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேப்பர், ஒவ்வொரு பேப்பர் 250 மொத்தமா 750 பேப்பருக்கு இருக்கு. 750 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, போன தடவை ஃபர்ஸ்ட் மார்க் என்ன விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ சொல்றோம். எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாலே மெயின்ஸ் நம்ம பாஸ் ஆகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? புக் லிஸ்ட்டுக்கான வீடியோ இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்லையும் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி டெலிகிராம்ல இந்த பிடிஎஃப் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. என்னென்ன புக்ஸ் இருக்கிறத பார்த்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.